ஹாய் கேஸ், நம்ம காரைக்குடி டு மயிலாடுதுறை பேசஞ்சரோட டைமிங்கை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த டைமிங்கை விட இந்த புது டைமிங் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்க போகுது. திருவாரூரில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. இனிமேல் ஒரு ½ ஹவருக்குள்ளே தான் வந்து ஹால்ட் இருக்கும். அந்த ட்ரெயின் மட்டும் இல்லை, திருவாரூர்லேருந்து காலையில் 8:30 மணிக்கு கிளம்பி பட்டுக்கோட்டை வர அந்த பேசஞ்சரோட டைமிங்கும் மாற்றிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 56836 காரைக்குடி டு மயிலாடுதுறை பேசஞ்சர். இந்த ட்ரெயின் இது வரைக்கும் காரைக்குடியிலேருந்து காலையில் 6:05 கிளம்பி மயிலாடுதுறைக்கு 10:45 போய் ரீச் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. வர்ற திங்கட்கிழமையிலேருந்து, அதாவது 10ஆம் தேதியிலேருந்து காரைக்குடியிலேருந்து திருவாரூர் வரைக்கும் டைமிங்கை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. திருவாரூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் எந்த சேஞ்சும் இல்லை. நாளைக்கு மட்டும் இந்த ட்ரெயின் காலையில் 6:05க்கு காரைக்குடியிலேருந்து கிளம்பும். திங்கட்கிழமையிலேருந்து காலையில் 6:30க்கு தான் காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து கிளம்பும். இந்த புது டைமிங் வந்து மக்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஏர்லியாக இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கும். அதோட திருவாரூர் ஜங்ஷன் வந்து வெயிட்டிங் டைம் வந்து கம்மியாகும். முன்னாடி உள்ள டைமிங்கில் மாங்குடி வந்து 8:37, திருவாரூருக்கு வந்து ஒரு 8:45 போயிடும். 9:50 வரைக்கும் அங்கே தான் நிற்கும். இப்போ புது டைமிங்கில் மாங்குடி வந்து 9:03 தான். அதனால் திருவாரூருக்கு 9:10லேருந்து 9:15 தான் போய் ரீச் ஆகும். அதுலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் தான் ஹால்ட் இருக்கும். அதனால் பேசஞ்சர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். எதுக்காக திருவாரூர் ஜங்ஷனில் மட்டும் 9:50 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எர்ணாகுளம்லேருந்து காரைக்கால் போகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து திருவாரூருக்கு காலையில் 10 மணிக்கு வரும். அந்த ட்ரெயினுக்கு இது ஒரு கனெக்ஷனாக இருக்கட்டும் தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது காரைக்குடியிலேருந்து காரைக்கால் போகிறவங்க இந்த மயிலாடுதுறை பேசஞ்சரில் திருவாரூர் வரைக்கும் வந்துட்டு, அப்புறம் வந்து திருவாரூர்லேருந்து எர்ணாகுளம் டு காரைக்கால் எக்ஸ்பிரஸில் வந்து காரைக்கால் போய்க்கலாம், நாகப்பட்டினம் போய்க்கலாம். அதே மாதிரி எர்ணாகுளம் டு காரைக்கால் எக்ஸ்பிரஸில் மயிலாடுதுறை போகணும்னு நினைக்கிறவங்க திருவாரூரில் இறங்கி இந்த காரைக்குடி டு மயிலாடுதுறை பேசஞ்சரில் மயிலாடுதுறை போய்க்கலாம். 2 ட்ரெயினுக்கும் 2 விதமாக வந்து இந்த ட்ரெயின் வந்து கனெக்ஷனாக இருக்கும். அதனால தான் வந்து 9:50 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பிரேக்ஃபாஸ்ட் டைமும் வரும் இல்லையா, அதனால் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு கிளம்பிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஹால்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நியூ டைமிங் சேஞ்ச் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் மயிலாடுதுறை டு காரைக்குடி அந்த பேசஞ்சர் அதையும் வந்து டைமிங் சேஞ்ச் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். 5:10க்கே கிளம்புது. எந்த ட்ரெயினில் வந்தாலும் அதை பிடிக்கவே முடியல. ஈவினிங் 6 மணிலேருந்து 6:30க்குள்ளே கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக அந்த ட்ரெயினோட டைமிங்கை மாற்றினாங்கன்னா நிறைய பேர் அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்குவாங்க. மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சருக்கு கடலூர் போர்ட் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் ஒரு பெர்ஃபெக்டான கனெக்ஷனாக இருக்கும். அந்த ட்ரெயினில் வந்து கரெக்டாக 5:50க்கு வந்து மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்துடலாம். இந்த ட்ரெயினை வந்து ஒரு 6 மணி இல்லைன்னா 6:10 டிபார்ச்சர் கொடுத்தாங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்து இந்த ட்ரெயினில் மாறிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி டைமிங்கை சேஞ்ச் பண்ணாங்கன்னா சென்னையிலேருந்து வரவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடலூருக்கு அந்த ட்ரெயினுக்கு பிளான் பண்ணி வந்துட்டிங்கன்னா அந்த ட்ரெயின்லேருந்து இந்த ட்ரெயினுக்கு மாறிக்கலாம். ஓவராலாக சென்னை டு காரைக்குடி வந்து ஒரு புது கனெக்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் மயிலாடுதுறை டு காரைக்குடி பேசஞ்சர் டைமிங்கை மாற்றினா மட்டும். அடுத்து திருவாரூர் டு பட்டுக்கோட்டை டெமோ பேசஞ்சர் ட்ரெயினோட டைமிங்கை மாற்றிருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 76831 திருவாரூர் டு பட்டுக்கோட்டை டெமோ பேசஞ்சர். இந்த ட்ரெயின் இது வரைக்கும் திருவாரூர்லேருந்து காலையில் 8:30 மணிக்கு கிளம்பி காலையில் 10:10க்கு பட்டுக்கோட்டை வந்து ரீச் பண்ணிகிட்டு இருந்துச்சு. வர 10ஆம் தேதியிலேருந்து இந்த பேசஞ்சர் திருவாரூர்லேருந்து காலையில் 8:40 கிளம்பும். இந்த ட்ரெயினுக்கு வந்து டைமிங்கில் பெரிய சேஞ்சில் ஒரு 10 நிமிஷம் தான் லேட்டாக கிளம்ப போகுது. திருத்துறைப்பூண்டிக்கு 9:12க்கு பதிலாக 9:19க்கு வரும். முத்துப்பேட்டைக்கு 9:33க்கு பதிலாக 38க்கு வரும். அதிராம்பட்டினமுக்கு 9:46க்கு பதிலாக 9:50க்கு வரும். பட்டுக்கோட்டைக்கு 10:10க்கு பதிலாக 10:20க்கு வந்து ரீச் ஆகும். இந்த ட்ரெயினை வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து மெமோ ட்ரெயினாக மாற்ற சான்ஸ் இருக்குது. ஏன்னா திருவாரூர் டு பட்டுக்கோட்டை வந்து ஆல்ரெடி எலக்ட்ரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு, சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு, கூஸ் ட்ரெயின் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது எலக்ட்ரிக் லோக்கோவில். அதனால் இந்த ட்ரெயினை மெமோ ட்ரெயினை மாற்றுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பட்டுக்கோட்டை டு காரைக்குடி எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. இப்போ வந்து கம்ப்ளீட் ஆக போகுது கைஸ். இப்போ காரைக்குடிக்கு முன்னாடி இருக்க கண்டனூர் புதுவை அந்த ஸ்டேஷன்லேருந்து காரைக்குடி வரைக்கும் வந்து ஒயரிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்குது. எலக்ட்ரிஃபிகேஷனோட கடைசி கட்டத்தை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து எல்லா ட்ரெயின்ஸ் வந்து இந்த ரூட்டில் எலக்ட்ரிக் லோக்கோவில் வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறம் எந்த ட்ரெயினுக்கும் திருவாரூர்லேயோ இல்லை விழுப்புரம்லேயோ லோக்கோ சேஞ்ச் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸோட ட்ராவல் டைம் 3/4 மணி நேரம் வரைக்கும் கம்மியாக போகுது. ஏன்னா மானாமதுரையில் டீசல் ஃபில்லிங் இருக்காது. அதுக்கப்புறம் விழுப்புரமில் லோக்கோ சேஞ்ச் இருக்காது. ரெண்டையும் சேர்த்தானா ஒரு 1 மணி நேரத்துக்கிட்ட வந்து கம்மியாகும் கண்டிப்பாக. எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பாம்பன் எக்ஸ்பிரஸோட டைமிங் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி பாம்பன் எக்ஸ்பிரஸுக்கு டைமிங்கில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அதோட பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கு அறந்தாங்கி, பேராவூரணி, அதிராம்பட்டினம் இந்த 3 ஸ்டேஷனில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா பாம்பன் எக்ஸ்பிரஸ் 18 கோச்சிலேருந்து 22 கோச்சாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாலும் நான் அப்டேட் பண்ணுறேங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.